கரங்களை தட்டி எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி ஒன்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து பசங்களுக்கு சொல்ல அக்கினியில் நடந்து லைவ் போதாப்பா, லைவ் போதா ரெக்கார்டிங். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு கரங்களை தட்டி உற்சாகமாக செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை ஓம் யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி. செம்மையான பாதை தந்தி.
கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நாம் ஆராதித்து வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை என்று சொல்லி தைரியமாக தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்தவளாக நாம் பாடப்போகிறோம். ஆமென். பிரைஸ் தி மாஸ்டர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், பிரகாசமடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. அப்பா, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல். எல்லாரும் சொல்லுவோம், என்னை நடத்தி செல். எல்லா சூழ்நிலைகளும் அடைவதில்லை அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை. ஆமென் இயேசுவே. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? அனுபவப்பட்டவங்க எல்லாரும். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தால் அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கின்ற
ஐயா. எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவர் ஐயா. அப்பா, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு நல்லவராக, எங்களுடைய வாழ்க்கையில இனியவராக இருக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக மாதந்தோறும் நடக்கிற இந்த சகோதரிகள் கூட்டத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வருடம் அல்லேலூயா ஆக போகிறது. ஆனால் நாம் காலையில் வைத்திருந்தோம். ஆனால் சில ஊழியர்கள் நிமித்தம் அல்லேலூயா நமக்கு அவர்கள் தேவை, அவருடைய வசனம் தேவை என்பதற்காக அல்லேலூயா மாலை மாற்றப்பட்டது. அது நிமித்தமாக நேரங்கள் மாறினாலும் அல்லேலூயா கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த சகோதரிகள் கூட்டத்தை, தொடர்ச்சியாக நடக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னுமாக பெருக செய்ய, வளர செய்ய, ஓங்க செய்ய கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா. அப்பா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஐயா. மாதத்தில் ஒரு முறை நடக்கிற இந்த ஊழியத்தை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த ஆலயம் அல்லேலூயா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தொடங்கப்பட்டு அல்லேலூயா ஒரு வருடம் ஆக போகிறது. அல்லேலூயா. இந்த எல்லையில் அநேக ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அந்த தெருவில் அநேக ஜனங்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் இன்னுமாக இந்த ஜெய நகரில் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அந்த ஆலயத்தை வைத்து அல்லேலூயா அவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்த நோக்கங்கள், அந்த திட்டங்கள் தேவ ராஜ்யத்துக்குரிய மகிமைக்காக செயல்படும்படியாக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை ஆண்டவரே, நன்றி சுவாமி. நம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டும் ஐயா. நம்முடைய திட்டங்கள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய திட்டங்கள் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய அநாதி தீர்மானங்கள் ஆண்டவரே அப்பா, தேவ ராஜ்யம் ஆண்டவரே அப்பா, மகிமைப்படுவதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆங்க. தொடர்ச்சியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் வந்தவர்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் சொன்னது போல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை வேளைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் இரக்கமும் வல்லமும் தயவும் நிறைந்த தேவன் இந்த நாளை ஆண்டவரே நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தேவனுக்கு கூடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்கள் நான் உங்கள் எதிரில் நிற்கிறேன்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை வயல் நடத்தினவங்க 22 ஆண்டுகள் வழிநடத்தினவங்க, சகோதரிக்கு சகோதரியாகவும் தாய்க்கு தாயாகவும் எங்களை வழிநடத்தினவங்க. அவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருந்தால் எப்படி ஒரு தகப்பனத்திலிருந்து பரிந்து பேசுவார்கள்னு தெரியும் உங்களுக்கு. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தாய் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அதை எங்களை வழி நடத்தின ஆவிக்குரிய தாயை, வயதில் சிறியலாக இருந்தாலும் நாங்கள் அந்த நிலை தான் நினச்சிருக்கோம். அவங்க வந்தது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், எனக்கு பெரிய விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, பல நாள் இதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன். இவங்க வரணும், அக்கா வரணும். அக்கா வந்துட்டு போயிட்டாங்க. போன மீட்டிங்க்கு அக்கா வந்துட்டு போயிட்டாங்க. என்னை வழி நடத்தின தாய்க்கு தாயும் சகோதரிக்கும் சகோதரியும் அவங்க ஜபிக்கணும்னு ஒரு ஆசை. கர்த்தர் அறிவா, அவர் நம்ம இடத்துல வந்திருப்பதுக்கு இந்த பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் இந்த எல்லைகளை கால வச்சது நமக்கு ஒரு ஆசீர்வாதம்.
அவள் கொண்டு என்ன தேவன் பேச சித்த கொண்டு இருக்காரோ அவ்விதமாக பேசுவார். எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவார். நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம் எப்படி பேசுவாங்க, எப்படி நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கவனமாக கேட்கணும், சும்மா வந்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்ச் பண்ணணும். பைபிளில் ஓரம் வச்சுட்டு சொல்கிற வார்த்தையை கவனித்து எதுக்கு என்ன சொல்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி பேசுகிறாங்கிறத கவனிங்க. நாங்கள் அவங்களுடைய சாட்சியை கேட்டு வளர்ந்தவங்க. 23 ஆண்டுகள் அவர் கீழே நாங்கள் இருந்தோம், விசுவாசியாக இருந்தோம். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என் பெற்ற தாயில் ஆய்வுக்குரிய வழியில் இன்னும் நடத்துனவங்க வளர்த்தவங்க வந்திருக்காங்க. எத்தனையோ நேரத்தில் பசி நேரத்தில் சோறு போட்டவங்க, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டவங்க. எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போய் சாப்பிட மாட்டேன். உரிமையாக சாப்பிட்ற இடம் அங்கே தான். பொய் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், சாப்பிட்லன்னா சாப்பிட்லன்னு சொல்லுவேன். அது மாதிரி எங்களை சாப்பிட வச்சு உக்காந்து அழகு பார்ப்பாங்க. அதனால் என்ன மட்டும் இல்லை, சபையில் உள்ள அத்தனை பேர் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே அவங்க முதுகு பின்னாடி தான் போய் நின்றுக்கோம். நாங்கள் நேராக போய் எங்கள் போதர்கிட்ட பேச எங்களுக்கு தைரியம் இருக்காது. அவருக்கு என்னதான் சகதியமாக பேசினாலும் ஒரு பயம் இருக்கும், நெடுக்கம் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிறத பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப நாளாக வேண்டுனேன், தனிப்பட்ட முறையில் நான் ப்ரேயர் பண்ணது. என்னை நடத்தினவங்க இந்த இடத்துல எல்லையில் காலை வைக்கணும், ஜபிக்கணும். வெளியே சொல்லலை நான், ஆனால் மனசுக்குள்ளேயே நினச்சினே இருந்தேன். கர்த்தர் இந்த நாளை வாக்கிய செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நான் இந்த நேரத்தை எடுக்க விரும்பலை. சகோதரி நம்மளத்தில் பேசுவாங்க. சகோதரிக்கா இன்றைக்கி வந்தது நிறைய செய்யணும் ஆசை. என்னோட டைம் இல்லை. நான் வேலையிலேருந்து வந்ததே காலையில் 6 மணிக்கு தான் வந்தேன். ரெனியூ பண்ணணும்னு ஆசை. அடுத்த ட்ரிப்பு வரப்போ கண்டிப்பாக இப்படி இருக்காது. ஏசி போட்டு இன்றைக்கி புழுக்கமாக உட்காந்துருக்காங்க சிஸ்டர். ஏசி போட்டு இனிமேல் ஜெயந்தான். காலை வச்சுட்டாங்களே, என்னை நடத்தினவர் கண்டிப்பாக காலை வச்சுட்டாங்களே, ஜெயந்தான். நம்மளுக்கு எல்லாம் மாற்றம்தான். ஆமீன். இப்போ வந்ததுக்காக ஒரு நினைவாக இப்போ சகோதரி ஜான்சி அம்மா அவங்களுக்கு ஒரு சால்வை அடைவார்கள். எல்லோரும் கரங்களை தட்டுங்க. முதல் வெல்கம் கொடுத்துருங்க. சிஸ்டர் வாங்க எழுந்து வாங்க. எல்லாரும் கறந்துட்டுங்க. திருப்புங்க அதை ஃபோட்டோவில் போட்டு. அவங்களுக்கு சால்வை அணிவாங்க ஜான்சியம்மா. நிதியான பகுதி ஆண்டவர் நடத்துவார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். நிதியானது பாஸ்டம்மா பகிர்ந்து கொள்வாங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குங்க? சூட்டி என்ன பார்க்குற? அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்க. சோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்குங்க? எப்போவுமே போன மாதம் முழுவதுமாக சொல்லியிருந்தாரு, எங்கள் பாஸ்டர்மா வர போகிறாங்க, எங்கள் பாஸ்டர்மா வர போகிறாங்க. அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு எனர்ஜி. ஹல்லேலூயா. மார்ச் மாதத்தில் அவங்கள சந்திக்கும் போது, சிஸ்டர் நீங்கள் சபைக்கு வரணும்னு சொல்லும் போது என்னுடைய கரத்தில் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட யோசிக்காமல் அந்த நேரத்தில் எனக்கு உடனே பதில் கொடுத்தாங்க. எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புக் பண்ணுங்க, நான் வருவேன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நாட்களையே கொண்டு வந்திருக்கிறார். எஸ்பிசி துணை தலைவர் பெரக்கா ஜெப வீட்டின் பாஸ்டர் அம்மா, அவளை கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாக அவர்களை நாம் வரவேற்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையாலுமே இந்த பகுதியில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எப்போவுமே கார்த்தி பிரதர் அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் அவர் எனக்கு பிரதர் தான். அவருக்கு ஆண்டவர் ஐஏஎஸ்க்கு நாமத்தினாலே நான் வாழ்த்து. அது இவ்வளவு ஃபுல்பீட்டில் எப்போவுமே அவர் சர்ச்சுக்கு பின்னாடி இருந்து தான் நான் பார்த்துருக்குறேன். ஓரமாக உட்காந்துருப்பார். ஆனால் சர்ச்சில் எல்லா பணிவிடைகளையும் செய்வார். ஒரு மூப்பர் போல் இருந்தவர். கர்த்தர் அதையெல்லாம் பார்த்தார். அவருடைய எல்லா தியாகத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அவரை இப்படி பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவருக்கு துணைவியாய் கொடுத்ததான சகோதரி ஜான்சி அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே தனிமையாக இருப்பது, இன்றைக்கு காலையில் கூட எங்கள் சபையில் பேசினேன், தனிமை ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பமாக இணைந்து இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை இவர்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற சித்தம் கொண்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இதுவல்ல, இவர்கள் இன்னும் என்னை அழைப்பார்கள். இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் இவர்களை கொண்டு செய்வார். இவர்கள் மூலமாக இந்த பகுதியிலே கர்த்தர் எழுப்புதலையும் பெரிய காரியத்தை செய்து ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்ணேன், பிரதர் ஜெபம் பண்ண மாதிரி நானும் அந்த நாளிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் என் உள்ளத்தில் எங்கன்னா கிளம்புனேன்னா ஒரு வார்த்தையை டச் பண்ணிட்டாருன்னா அதை கொண்டு நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். வார்த்தை மிக முக்கியமானது. அவர்கள் என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற கர்த்தரை பார்த்து தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் பேசுவார். ஆமென். அதில் விசேஷமாக இந்த பெண்கள் கூடுகையில் பேசும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம் ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 - 20 வரைக்கும் வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்களை வாசிப்போமா? ம் 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 ஆ ஆ ம் 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 ஆமென். கண்களை மூடி இந்த வார்த்தைக்குள் இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த
மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டவரே ஆண்டு விழாவிலே பெண்கள் ஐக்கிய கூடுகையில் இந்த நேரத்திலே அடியாளை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னை நினைப்பூட்டி என்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஏவுதல் கொடுத்தீரே, அதற்காய் நன்றி அப்பா. இதெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறபடியினாலே என் தெய்வம் உடைய தயவுள்ள திட்டத்தை தீர்மானத்தை இந்த நாளிலும் நீர் நிறைவேற்றுவீராக அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆவலோடு உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் இடைபடுவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே, உந்தி தள்ளட்டும் ஆண்டவரே. தேவ ராஜ்யம் இவர்கள் மூலம் கட்டப்படத்தக்கதாக, இந்த பகுதியிலே ஒரு எழுப்புதல் இவர்களை கொண்டு நடப்பிக்கப்படத்தக்கதாக என் ஆண்டவர் கிரியை செய்வீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. சமயத்துக்கேட்ட வார்த்தை சொல்லுகிற சகாயர் நீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தொனிக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் வாசித்தோம் நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17, 18, 20 வசனங்களை வாசித்தோம். நீங்கள் அதில் கவனித்தீர்களா? ஒரு வார்த்தை அங்கே அடிக்கடி வந்தது. அந்த வார்த்தை என்னவென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், எழுந்து கட்டுவோம். எப்படி? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கட்டுவோனுமா? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அங்கே அந்த எழுந்து கட்டுற வேலைக்கு நாம் ஒரு நல்ல வேலையை என்ன செய்கிறோம். இந்த வேலைக்கு என்ன பேர், ஊழியத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலை. ஒவ்வொருத்தர் உலகத்தில் வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. என்ன வேலை செய்கிறீங்க? நல்ல வேலைன்னா சொல்லுவாங்க. டீச்சர் வேலைன்னா டீச்சர் வேலை சொல்லுவாங்க. ஐஃபீல்டில் வேலை பண்ணால் என்னது ஐடி ஒர்க்கு பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுற வேலை செய்வதற்கு நல்ல வேலை என்று பெயர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன வேலை பண்ணுறோம்? நல்ல வேலையை செய்கிறோம். நீங்கள் பிரதர் கார்த்தி பிரதரோட சகோதரி பாஸ்டம்மா ஜான்சி அவர்களோடு இணைந்து இந்த தேவராஜ்யம் இந்த பகுதியில் உங்கள் மூலம் கட்டப்படணும். அதுக்கு நீங்கள் நல்ல வேலை பண்ணணும், அவர்களோடு இணைந்து நிற்கணும். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. உலகத்தான் சொல்கிறாங்க, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. அப்போ பெண்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் கூடி ஜெபிக்க கர்த்தர் தேசங்களில் மாறுதல்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நம்ம எஸ்தர் ராஜாத்தி தாதிமார்களோடு இணைந்து அவள் ஜெபித்த போது காரியமே மாறுதலாக என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இந்த நாட்களிலும் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி நம்முடைய தேசத்தில் ஒரு நல்லாட்சி நடப்பதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு இக்கட்டான காலகட்டங்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். மறுபடியுமாக நாம் வாசிப்போம். அந்த நெகேமியா புஸ்தகத்திலே நீங்கள் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும். எருசலேம் எப்படி கிடக்குது? எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எருசலேம் என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. அது குடும்பத்தையும் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். எருசலேம் எப்படி கிடக்குது? ஆனால் இங்கே எழுதப்பட்டது என்னன்னா, எழுத்தின்படியாகவே எருசலேம் பாழாய் கிடக்கிறது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும். அதன் வாசல் எல்லாம் அதுக்கு 12 வாசல் வச்சு மதில் கட்டி இருந்தார்கள் அந்த எருசலேம் நகரத்திற்கு. இப்போ அந்த 12 வாசல்களையும் என்ன செய்யப்பட்டாங்க? சுட்டெரிச்சிட்டாங்க. யாரு? சத்துருக்கள். அந்த வாசல்கள் அத்தனை வாசலையும் என்ன செஞ்சிட்டாங்க? பாபிலோன், மகா பாபிலோன், நேபுகாத் நேச்சர் தான் அந்த நாட்களில் ராஜாவாக இருந்தான்.
அவன் வந்து அந்த வாசல்கள் அத்தனையும் யுத்தம் பண்ணி இடித்து தகர்த்து விட்டான். வாசல் தானே ஒரு காவல் பகுதி. நம்ம உள்ளே வருவதுக்கு முன்னாடி எதுக்குள்ளே வரணும்? வாசல். அந்த வாசலையே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாத்தையும் இடித்து தகர்த்துட்டாங்க. வாசிங்க. நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் பாழாக்கி போயிடுச்சு, சுட்டரிச்சு போட்டுட்டாங்க. சிறுமைப்பட்ட நிலைமையில் இப்போ தேசம் சபை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது நம்ம மனசில் தோணணும், இன்றைக்கு சபைகள் எல்லாம் பயங்கரமான சிச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்குது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் அவ்வளவா நமக்கு தெரியல. ஆனால் பல மாநிலங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சபைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சத்துருக்களால் சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேகர் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்றைக்கு நெகேமியா காலத்தில் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? சத்துருக்கள் வாசல்கள் எருசலேமை இடிச்சிட்டாங்க, வாசல்கள் எல்லாம் இடித்து தகர்த்திட்டாங்க, பாழாய் போயிட்டு வாசல் ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு சுட்டரிச்சு போட்டுட்டாங்க. இப்போ சிறுமைப்பட்ட நிலைமையில் எருசலேம் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் அடுத்த வசனம் படிமா. 18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். இந்த ஏன் இப்படி சொல்றாரு இந்த நெகேமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகேமியா சூசான் அரண்மனையிலே ராஜாவுக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கும்போது எருசலேமை பற்றி எருசலேமிலிருந்து வந்தவர்களிடத்தில், அந்த சூசான் அரண்மனைக்கு வந்தவர்களிடத்தில் அவள் விசாரித்தார். என்ன நிலைமை, எருசலேமுடைய நிலைமை எப்படி போகுது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க தான் இந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க? எருசலேம் நகரம் பாழா போயிட்டு இந்த மாதிரி சத்துருக்கள் சூழ நின்று சுட்டெரித்து போட்டுட்டாங்க, இடித்து போடப்பட்டு விட்டது, இப்போ சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு சொன்ன உடனே தான் நெகேமியாவால் அரசனுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்து தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான் அந்த சூசான் அரண்மனையிலே. அவனால் அதை கேட்டு சகித்து கொள்ள முடியாமல் தான் அவன் ஜெபித்த போது அந்த ராஜா அவனை என்ன செய்தான்? போய் நீ கட்டி எருசலேம் நகரத்தை கட்டிட்டு வான்னு சொல்லி எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு அனுப்பினான். அப்படி அனுப்பின வேளையிலே இவன் இங்கே வரும்போது தான் சத்துருக்கள் அவனை 18வது வசனத்தில் சொன்னார், தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நகரத்தை எழுந்து கட்டுவோம். இதுக்கு பாருங்கள், கல்லோ மண்ணோ செங்கலோ தேவையில்லை. இதை கட்டுவதற்கு கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தால் போதும். பிரைஸலா. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஒரு கட்டடம் கட்டுவதற்கு செங்கல், கல், மண், மேஸ்திரி எல்லாம் தேவை. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய சபை கட்டப்படுவதற்கு கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும். தேவ கரம் நம்மேல் இருந்தால் போதும். அன்றைக்கு நெகேமியா மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அவனோடு அநேகர் சேர்ந்து கொண்டார்கள். அப்போ தான் சொல்கிறார், எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அந்த மதில்கள் இடிந்து கிடக்கிற எல்லா பகுதிகளையும் நாம் கட்டலாம் என்று சொன்னார். 19வது வசனத்தை வாசிங்க. ஓரோனியான சன்பல்லாத்தும் அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நாங்கள் எழுந்து கட்டுவோன்னு இவங்க போய் நிற்கிறாங்க. சத்துருக்கள் 2 பேர் என்ன செய்கிறாங்க? ஓஹோ, நீங்கள் கட்ட போகிறீங்களா? நீங்கள் இதை இடித்து கட்ட போகிறீங்களா? எடுத்து ராஜாவுக்கு விரோதமான செயலை செய்ய போகிறீங்களா? எப்படி கட்டுறீங்க பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தனையாக அவங்கள என்ன செஞ்சாங்க? ஏளனமாக சிரித்தாங்க. இப்போ இங்கே கூட நீங்கள் சபை ஆரம்பித்து இதை கட்டி உள்ளே வரும்போது, ஓஹோ, இங்கே ஒரு சபை வருதா, இங்கே ஆராதிக்க போகிறீங்களா, இதில் எப்படி வருவாங்க ஜனங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டவங்க கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவிப்பது தேவன். அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அங்காங்கே கர்த்தர் ஜனங்களை வைத்திருக்கிறார். சத்துருக்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் சத்துருக்கள் தோற்று போவார்கள். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் என்றால் நாம் நிச்சயம் எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. எதை? தேவனுடைய ராஜ்யத்தை. இப்படி பாருங்க, நெகேமியா பாழாய் கிடந்த அந்த எருசலேம் பட்டணத்திலே வாசல்களெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடந்ததை ஒவ்வொரு வாசலையும் 12 வாசல் மொத்தம். நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா 12 வாசல் இருக்குது. அந்த 12 வாசலை சுற்றி எருசலேம் நகரம் இருந்தது. ஒவ்வொரு வாசலையும் நெகேமியா, நீங்கள் 20வது வசனத்தை வாசிமா. 20வது வசனத்தை. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எல்லாரும் எப்படி கட்டுவோம்? எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஜான்சி சிஸ்டரோட சேர்ந்து எதை கட்டணும்? ஊழியத்தை கட்டணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும், அவங்களோட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கணும். இப்படி சேர்ந்து நிற்கும்போது இந்த இடத்துல தேவ ராஜ்யம் நிலை நிற்கும். தேவ ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவீங்க. இந்த இடமில்ல, இன்னும் விசாலமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு நெகேமியாவோடு நாம் சேர்ந்து கட்டுவோம். ஏனென்றால் நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது, ஊழியர்களோடு தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் கட்டுவார். அல்லேலூயா. இந்த சபை என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இந்த 12 வாசல்களும் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வாசல்களும் 12 விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாழாய் கிடக்கிறதுன்னு சொன்னால் எத்தனையோ குடும்பங்கள் இங்கே பாழாய் கிடக்கிறது. இந்த பகுதியில் நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம பகுதியில் நாம் எழுந்து கட்டணும். அப்போ குடும்பங்கள், பாழாய் கிடக்கிற குடும்பங்கள், சமாதானமற்று கிடக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஊழியர்களோடு இணைந்து நின்று கைகோர்த்து ஜெபம் வைக்கும்போதெல்லாம் வந்து ஜெபித்து திறப்பிலே நிற்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அப்படி பாழாய் கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்துக்கு கொண்டு வருவார். அநேக வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறவர்களை கர்த்தர் கட்ட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் நெகேமியா, அவனோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அவனோடு எருசலேமில் சிலர் சேர்ந்து கொண்டார்கள். நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் 2 பேர் என்ன செஞ்சாங்க? சன்பல்லாத்தும் தொபியாவும் சிரித்தாங்க. இவனுங்க கட்ட போகிறானுங்களாம். இடித்ததை இவ்வளோ நாள் பாலா கடந்துச்சு, ராஜாவையே மீறி இவனுங்க கட்டிடுவானுங்களா? பார்க்கலாம், நரி ஏறி போவும், நாய் போவும், எல்லாம் கிண்டல் அடித்தானுங்க. ஆனால் 12 வாசலையும் கட்டி முடிக்க, மதிலை கட்டி முடிக்க கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்தால் அது கட்டி எழுப்பப்பட்டது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களோட நாம் சேர்ந்துட்டோன்னா ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கட்டுவிப்பார். அப்போ ஒவ்வொரு வாசலாக அவன் பழுது பார்த்து கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாசலாக நெகேமியா பழுது பார்த்து கட்டினார். இது வரைக்கும் நாங்கள் அந்த வாசலை பற்றி செய்தி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். வாசலுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை படிச்சிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் கேட்கல. சரி, ஓகே. இன்றைக்கி 12 வாசலையும் பற்றி என்னால் உங்களிடத்துல என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. எத்தனை வாசல் பேச முடியும்னு எனக்கு தெரியாது. ஒரு வாசலையும் பேசி முடிக்கலாம், இல்லை 2 வாசல் போகலாம். அதுக்கு மிஞ்சி பேச முடியாது. ஏன்னா எதை படித்தாலும் டீட்டெயிலாக நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். ஆனால் 12 வாசல்கள் இருக்கிறது. 12 வாசலும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவன் எழுத்தின்படியே அந்தந்த வாசல்களை பழுது பார்த்து நெகேமியா கட்டினார். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த வாசல்களை பழுது பார்த்து கட்ட வேண்டும். அப்படி என்ன தான் அந்த 12 வாசலில் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன?
நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலிசாப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். எந்த வாசலை கட்டினார்கள்? என்ன வாசல் இதுக்கு பேரு? இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? என்ன வாசலா? ஆட்டு வாசலை கட்டினார்கள். பழுது பார்த்து ஆசாரியனோட சேர்ந்து அந்த பகுதியில் அவன் பேர் என்னதுமா? மறுபடியும் வாசி அந்த வசனத்தை. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் அவனுடைய சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதான ஆசாரியர்களும் மற்ற ஆசாரியர்களும் நம்மை தேவன் எப்படி மாற்றியிருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், அவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு புறம்பாய் கிடந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் நம் பாவங்களை கழுவி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக்கி நம்மளை வெறும் சாதாரண பிள்ளையாக மாத்திரம் வைக்கல, ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதான ஆசாரியனோட சேர்ந்து ஆசாரியர்களும் எழுந்து என்ன செஞ்சிட்டாங்க? கட்டுனாங்க. பிரதானமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களோடு இணைந்து நின்று நீங்களும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்னத்தை கட்டினார்கள்? ஆட்டு வாசலை கட்டினார்கள். பிரைஸ் அல்லா. இதுக்கு ஏன் ஆட்டு வாசல் அப்படின்னு பேர்? ஒரு கேள்வி வருதா உங்களுக்கு? யாராவது ஆட்டு வாசல்னு பேர் வைப்பாங்களா? இங்கே என்ன பேர் வச்சுருக்கு? ஆட்டு வாசல். என்ன வாசல்? ஆட்டு வாசல். அது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா? அந்நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கும். அங்கே தான் சுத்துமுத்து பல இடங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன்? திருவெற்றியூர்லேருந்து வந்திருக்கேன். திருவெற்றியூர் பெராக்கா ஜப வீட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? ஜே நகர். இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு பொதுவான இடத்துல, இப்போ இந்த சென்னை முழுதும் இல்லை, இப்போ ஒரு பகுதி இந்த எண்ணூருக்கு இந்த நடுவில் இந்த அது என்னது, இந்த பாரதியார் நகரா அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சர்ச் இருக்குது. சுற்றுமுற்றும் எல்லா பகுதியில் இருக்கிறவங்களும் அந்த ஆலயத்தில் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அந்த ஆலயத்தில் தான் பலி செலுத்தணும். அதே போல் தான் எருசலேமை ஆங்காங்கே கிராமம் போல் சுற்றி சின்ன சின்ன பட்டி தொட்டிகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் தாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. அது தேவன் நித்திய காலமாய் நியமித்த ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த பலியை செலுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? வருடந்தோறும் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தின பிறகுதான் அந்த பலி நிறுத்தப்பட்டது. ஏன்னா எல்லா பலியையும் இயேசு செலுத்தி விட்டார் சிலுவையில். அதுக்கு முன்னாடி மக்கள் பாவம் செய்தாலும் சரி, ஒரு விருந்து கொண்டாடினாலும் சரி, அவர்கள் பஸ்கா பண்டிகை அவர்கள் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த நாளுக்கு பெயர் தான் பஸ்கா. அந்த நாளை நீங்கள் மறக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவங்க எல்லாரும் எருசலேமில் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்தாலும் சரி, ஏதாயிலும் நிவாரண பலிகளை செலுத்தினாலும் சரி, அதற்கு ஆடு மாடுகளை கொண்டு எங்கே பலி செலுத்தணும்? எருசலேமில் கொண்டு பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்த போகும்போது அந்த ஆட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாசல் வழியாக தான் அவங்க ஆங்காங்கே இருந்து என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவார்கள், ஆட்டை கொண்டு வருவார்கள். அது எல்லா வாசல் வழியாகவும் வரக்கூடாது. அந்த எருசலேமுக்கு பலி செலுத்த வருகிறவர்கள் இந்த ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு இந்த ஆட்டு வாசல் வழியாக தான் எங்கே வரணும்? தேவாலயத்துக்கு எருசலேமில் பலி செலுத்தணும். இவனுங்க இந்த பலியை இவங்க செலுத்தக்கூடாது, ஆலயமும் இருக்கக்கூடாது, இந்த வாசலையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சத்துருக்கள் அந்த வாசலை சுட்டெரித்து போட்டு விட்டார்கள். யார் பண்ணது? இப்பவும் நம்மளுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம எழுந்து தேவராஜ்யத்துக்கு போகக்கூடாது, கட்டக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கும் சத்துருக்கள் அதை அழித்து போடணும்னு சொல்லி அதை சுட்டெரித்து போட்டார்.
இப்போ அந்த வழியாக தான் என்ன கொண்டு வருவாங்கன்னா அந்த ஆடுகளெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துவார். இப்போது அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஆட்டு வாசல். இப்போ மக்களுக்கு தெரியும் இந்த வாசல் வழியாக தான் நம்ம ஆடு மாடெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். சில கேட்டுக்கெலாம் பேர் வைப்பாங்க. அது மாதிரி இந்த கேட்டுக்கு, இந்த வாசலுக்கு பெயர் ஆட்டு வாசல். பிரைஸெல்லாம் அதாவது ஒரு தொழிலை வச்சு அவங்க பேரை சொல்லுவாங்க. ஜான்சி சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அக்கா சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க பேரே ஆட்டுக்காரம்மா தான். ஆட்டுக்காரம்மா. அந்த அம்மா ஆடு மேய்ச்சதுனால அந்த அம்மா பேர் என்னது, ஆட்டுக்காரம்மா. வடை சுட்டிங்கன்னா வடகாரம்மா, மாவரைச்சிங்கன்னா மாவுகாரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க, நம்ம செய்கிற அந்த தொழிலை வச்சு பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவங்கள தெரியல அப்படின்னா ஒரு சுட்டி ஒருத்தவங்க ஒரு இடம் தெரியல, ஒரு பேர் தெரியலன்னா இந்த வடை சுடுவாங்களே அந்த அக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க அந்த ஆட்டுகளை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஆட்டு வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த பலி செலுத்துவதற்கு அதை கொண்டு வந்ததுனால அதுக்கு பேர் என்னது, வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பேர், அங்கே அந்த பொருளை அந்த வழியாக கொண்டு வர்றதுனால அதுக்கு பெயர் ஆட்டு வாசல். அல்லேலூயா. அப்போ முதல்ல நெகேமியாவும் அவனோடு சேர்ந்து பிரதான ஆசாரியர்களும் சேர்ந்து பழுது பார்த்து கட்டின வாசல் என்ன வாசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டு வாசல். உங்களுக்கு புரியுதா நான் பேசுகிறது? புரியுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசலை முதல்ல என்ன செஞ்சாங்க, முதல்ல பழுது பார்த்து கட்டினார்கள். அப்போது ஆட்டு வாசல் வழியாக தான் பலி செலுத்துகிற ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த ஆட்டு வாசல் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்பிக்கிறது. என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியானவரை முதல்ல வைக்க வேண்டும். முதல்ல சரி செய்ய வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியானவரை நம் சொந்த இரட்சகராய் வைக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் யார்? சூப்பராக சொன்னீங்க, சூப்பர். புதிய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோவான் 1:29 வாசித்தீங்கன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இவர் நம்ம பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் மாத்திர சுமக்கிறவர் அல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. எதை முதல்ல நம்ம பழுது பார்த்து சரி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரை முதன்மையாக வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக்க வேண்டும். அந்த பகுதியில் பாழாய் கிடக்குதா, அதை சரி செய்து நாம் செப்பனிட்டு கட்டும்போது நம்முடைய மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். புரிஞ்சிட்டா உங்களுக்கு? அன்னைக்கு அவன் முதல்ல ஏன் ஆட்டு வாசலை கட்டினான்னா, பலி செலுத்துவதற்காக அந்த வாசல் வழியாக தான் வருவார்கள். அன்றைக்கு பலியை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள், முதன்மைப்படுத்தினார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆட்டு வாசலை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லுவது, ஆட்டுக்குட்டியானவரை முதன்மையாக வைத்து நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். அவரில்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு. அவரில்லாத வாழ்க்கை, ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் இல்லாமல் நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை, நீர் இல்லாமல் நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உன்னோடு பேச ஆசையை என்னோடு பேசும் தெய்வமே, உம்மோடு பேச ஆசையை என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. அல்லேலூயா,
நீங்கள் இல்லாமல் நான் வாழ என் மனசு கேட்கல, நீங்கள் இல்லாமல் நான் வாழ்ந்தால் அதில் அர்த்தமும் இல்லை. நல்லா பாடியிருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் அடிக்கடி பாடுவேன். அல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு. ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு இல்லாமல் நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? வெள்ளைக்கட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அப்போ ஆட்டுக்குட்டியானவரை நம்ம எங்கே வைக்கணும்? நம்ம முதன்மையாக வைக்கணும். பிரைஸ் எல்லாம். அதனால தான் 1 யோவான் 1:1-2 வாசிக்கும்போது, 1 யோவான் 1-2 வாசிக்கும்போது அவர் சொல்லுவார், வாசிங்கள், எடுத்தவங்க வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். நான் கேட்டது ஆதி முதல் இருந்தவர் யார் தான்? இயேசு தான். நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால கண்டதும். யார் எழுதுனது? யோவான் எழுதுறாரு. இதை நான் பார்த்தது, நான் கேட்டது, கண்ணால கண்டது. அவர் இயேசுவை கண்டார். அந்த ஆட்டுக்குட்டியானவரை அவர் என்ன செய்தார்? கண்டார். அவர்தான் யோவான் சுவிசேஷத்தில் எழுதும்போது சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கண்டதையும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். நான் அவரை நோக்கி பார்த்தேன். அவர் பார்த்ததையும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நோக்கி பார்த்தது அவர்தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த இயேசுவை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமென். அவரை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே யோவான் 12 சீசர்களையும் யோவான் வந்து அவர் மார்பிலே சாய்ந்து கிடந்தவர், அவரோடு நெருங்கி இருந்த ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீசன். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக, மேன்மையாக, முதன்மையாக ஆட்டுக்குட்டியானவரை வைக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை வைக்க வேண்டும். இயேசுவை வைக்க வேண்டிய மையமான இடத்துல நீங்கள் வேற யாரையும் வைக்கக்கூடாது. யாரை தான் வைக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் வைக்கணும். பைபிளில் மைய வசனம் என்ன தெரியுமா? மைய வசனம்னா நடு வசனம். என்ன தெரியுமா உங்களுக்கு? மைய வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 118:8-9 வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் வேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் வேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இது என்ன வசனம் தெரியுமா? சிலர் கண்ணை மூடிட்டு பைபிளை திறப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன வசனம் தராரு பார்க்கலாம், இப்படி டபக்குன்னு திறக்க. அது திறந்தீங்கன்னா தப்பு, அப்படிலாம் செய்யக்கூடாது. போய் செய்கிறத சீக்கிரமாக செய்யும்பார், நீ சீக்கிரம் செய்யும்பார். அதில் அந்த மாதிரிலாம் தப்பாக வரும். அதெல்லாம் நம்ம அப்படிலாம் படிக்கக்கூடாது. இதில் நடு மைய வசனம் அப்படின்னு சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வின் நடு மையத்தில் முதன்மையாக இயேசுவை மட்டும் வைக்கணும். முதன்மையாக வைக்கணும். வேறு யாரையும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஆஃப்டர் ஊழியர்களை கூட நம்ம முதன்மையாக வைக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டியானவரை முதன்மையாய் வைக்கணும். அடுத்து தான் ஊழியர்களை வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரை முதன்மை. இந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, அவருக்காக நம்ம நிற்கும்போது, நம்ம அந்த ஆட்டு வாசலை பழுது பார்த்து கட்டுதல் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய விஷயங்களை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு அதிலே நாம் சரி செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், பரமேறி சென்றார், மீண்டும் வருவார் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம். உங்கள் எல்லாரையும் பார்த்தா எல்லாம் கர்த்தருக்குள்ளே நல்ல ஒரு வைராக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முகத்தை பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உங்கள் எல்லாரையும் பார்த்தா தெரியுது, நீங்கள் மையமாக இயேசுவை தான் வச்சுருக்கீங்க. அல்லேலூயா. எனக்கு வேறு யாரும் இல்லை பாஸ்டம்மா, என் லைஃப்பில் எனக்கு ஆண்டவர் தான் முதலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு மையமாக, எனக்கு நடுவரா.
என் வாழ்வில் இருக்கிறார், என்னை நடத்துவார். ஆமென், ஆமென். நீங்கள் யாரெல்லாம் ஆமேன் 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 சொல்கிறோமோ அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அப்படியே தேவன் செய்வார் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. நீங்கள் யாரை விசுவாசத்தீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டியானவரை. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் சான்சி சிஸ்டரை தான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் உண்மையிலே ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நாம் ஆட்டுக்குட்டியானவரை நம்ம முழுமனதாக விசுவாசிக்கணும். பிரைஸ் எல்லாம். அவர் தான் இந்த பூமிக்கு வந்தார், என்னை ரட்சிக்க வந்தார், இந்த பூமியில் எனக்காக வாழ்ந்து காமிச்சார். அவர் சிலுவையில் எனக்காக அவர் சிந்தின ரத்தம் தான் என்னை இப்போ சபையில் உட்கார வச்சுருக்கு. என் பாவத்தை முழுசும் கழுவிருச்சு. ஹல்லேலூயா. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் 40 நாள் பூமியில் வாழ்ந்து மறுபடியும் பரமேறி போயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் வருவேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செஞ்சிட்ருக்கேன். இங்கே உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சொந்த வீடு இல்லையே, அப்படியே வசதியாக வாழ முடியலையே, இந்த வசதியிலையே அந்த வசதியிலே கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு சொந்த நாடு இருக்குது, ஒரு சொந்த வீடு இருக்குது. அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு இங்கே ஒன்றும் இல்லாட்டாலும் எனக்கு எங்கள் அப்பன் வீடு கட்டி வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை கட்டி முடித்த பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் விசுவாசம். அதான் என்னது? விசுவாசம். விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர் ஆகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். அந்த தேவனுடைய புத்திரர் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஆட்டுக்குட்டியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். என்ன அறிவு வேணும் நமக்கு? ஆட்டுக்குட்டியானவரை அறிகிற. எப்படி அறிவிங்க? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிவிங்க? ஒரு மந்திரி சொன்னார், யாராவது எனக்கு அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அறிவிக்கிறவங்க இருந்தால் தானே தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியுமா? அவங்க நம்ம எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அறிதல் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவது, ஒருவர் உறவு கொள்ளுவது. அந்த அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெப வாழ்க்கையும் வேத வாசிப்பும் ரெண்டும் நமக்கு மிக மிக முக்கியம். இந்த ரெண்டோட தான் நம்ம ஆட்டுக்குட்டியானவரோட உறவு கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டியானவரோட உறவு கொள்ள முடியும். எப்படி உறவு கொள்ளுவீங்க? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தனிப்பட்ட விதங்களில் அவங்களுக்கு என்ன இருக்குது? உறவு. ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு உறவு என்ன செய்தது? இருந்தது, ஐக்கியம் இருந்தது. அதுபோல தான் இங்கே பார்க்கிறோம், அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லுவது என்ன என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு ஜெப ஐக்கியம் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பா கிட்ட பேசுகிறேன். எல்லாரோடையும் சேர்ந்தும் பேசுவீங்க, தனித்தும் பேசணும்ல. ஹஸ்பண்டு கூட எல்லார் முன்னுக்கு வச்சு பேசிட்டு அவர் பாட்டு தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நமக்கு நிறைய விஷயம் அவர்கிட்ட தனியாக சொல்லணுன்னு இருக்கும். அப்போ எப்போ சொல்கிறது? தனியாக பேசினா தானே அவர்கிட்ட சொல்ல முடியும். அந்த தனிப்பட்ட உறவு வைத்தால்தான் குடும்ப உறவும் குடும்ப வாழ்க்கையும் நல்ல முறையிலே கட்டப்பட்டு எழுப்பப்படும். அப்படி என்றால் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இப்படி கூட்டமாய் கூடி ஜெபிப்பது ஒரு பக்கம், ஆனால் தனித்து ஜெபிப்பது இன்னொரு அனுபவம். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு என்ன செய்யும்? அப்போ நம்ம அவரை அறிய முடியும். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க 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 அவர் நம்மோடு கூட இடைபட வல்லவராயிருக்கிறார். நமக்கு காரியத்தை கற்றுத்தருவார், நமக்கு சொல்லி தருவார். அப்போ நம்ம அவரை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்பட வேண்டும்?
நிரப்பப்பட வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளரணும். அவரை அறிகிற அறிவில் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நம்ம ஏங்க குழந்தைங்க வளரலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நாமளும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதோட நிற்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? நீங்கள் வளரணும். வளர்றதுக்கு தான் ஜெபம், வேத வாசிப்பு, கூட்டங்கள் நமக்கு வைக்கப்படுகிறது. அப்படி நம்ம செய்யும்போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளே நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போவும் இப்படி நீங்கள் உட்கார மாட்டீங்க. நீங்களும் பாடுகிறவங்களாக மாறிடுவீங்க, நீங்களும் ஜெபிக்கிறவங்களாக மாறுவீங்க, நீங்கள் ஜெப கூட்டம் நடத்துகிறவங்களாக மாறுவீங்க, நீங்கள் அநேகரை நடத்துகிறவங்களாக கர்த்தர் மாற்றி விடுவா. அதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்கிற அனுபவம். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அல்லேலூயா. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. என்ன திறக்கலையா? தெருவில் உங்கள் வாய் திறக்கப்படக்கூடாது. சண்டை போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த வசனத்தை படிச்சு முடியுமா? ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். இங்கே என்ன போட்டிருக்குது? ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏய், உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா அப்படின்னு கொலாடியில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அவருடைய சத்தம் கேட்கவே இல்லை. நமக்கா சவுண்டு வரும் பாருங்க, சர்ச்சில் வரவே வராது, ஆனால் சண்டையில் வரும். நம்ம அப்போ ஆட்டுக்குட்டியானவரை முன் வைக்கலை, நம்ம சுயத்தை மாம்சத்தை முன் வச்சுருக்குறோன்னு அர்த்தம். நம்ம ஆட்டுக்குட்டியானவரை என்ன வைக்கணும்? முன் வைக்கணும். நான் ஒரு முறை எங்கள் வீட்டுக்காரரோட பாஸ்டரோட நான் இந்த ஆடு வெட்டுற இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஆடு வெட்டும்போது அன்றைக்கி ஒரு செம்மறி ஆடு. அந்த ஆடை வெட்டுறதுக்கு அதை கழுத்தை இது பண்ணி வெட்டினாங்க பாருங்க. ஒரு சத்தமே போடலைங்க. அது ஒரு சத்தமே. அதே வெள்ளாடுன்னு வச்சுக்கோங்க, செம்ம கத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செம்மறி ஆடு என்ன செய்யலை? ஒரு சத்தம் போடலை. இங்கே இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானவர். அந்த 7வது வசனத்தை படிமா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் அமைதியா இருந்தாராம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியான இடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிடுறோம்? அமைதியை கற்றுக்கிடணும். பேச வேண்டிய இடத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவர் நியாயத்துக்கு கூட வாய் திறக்கலை. அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்தார்? இருந்தார். அப்போ கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தான் நான் முன் வைத்திருக்கிறேன், ஆட்டுக்குட்டியானவரை தான் நான் முன் வச்சிருக்கிறேன், ஏசப்பா பிள்ளை தான் நான் அப்படின்னு சொன்னாலும்
ஏசப்பாவுடைய சாயலை நீங்களும் நானும் வெளிப்படுத்தணும். அவருடைய தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? காண்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது ஆட்டுக்குட்டியானவரை பற்றி அறிகிற அறிவில் நம்ம வளரணும். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ருசிக்கணும். எப்படிங்க ருசிப்பீங்க? பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பிரியாணி சாப்பிடாமே சொல்ல முடியுமா? வாசத்தை பார்த்தே சொல்லிடலாமா? ஒரு காலத்தில் எனக்கு பிரியாணினா பிடிக்கவே பிடிக்காது, ஓட்டமாக ஓடுவேன். என்றைக்கு எங்கள் ஐயாவுக்கு கல்யாணம் ஆச்சோ அவருக்கு பிரியாணி ரொம்ப இஷ்டம். அன்னிலேருந்து நானும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் அந்த வாசனை பார்த்தாலே ஓடுவேன். அப்போ நம்ம இப்போ பிரியாணினா ரொம்ப இஷ்டம். ஏன்? அதை ருசித்து பார்த்ததுனால, அதை டேஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஓடுவோம் பாருங்கள் அந்த வாசத்தை பார்த்தாலே. அப்போ இப்போ ருசித்த உடனே அதை விட மனசில்லை. நாமளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ருசி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை எப்படி ருசிப்பீங்க? தேவனை எப்படி ருசிப்பீங்க? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரமா. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும், என்னெல்லாம் கவனமாக கேளுங்க, சகல நல்ல குணமும் இருக்குது, துர்க்குணமும் இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கும்போது ஆப்போசிட் வேர்டெல்லாம் படிப்பாங்க. நற்குணம், துர்க்குணம், பொய், உண்மை அப்படின்னு படிக்கிற மாதிரி பைபிள்லே 2 பக்கமும் இருக்குது. அப்போ பாருங்கள், நீங்கள் கர்த்தர் தயவுள்ளர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணம், பொல்லாப்பு, பொய், களவு, கபடு, வஞ்சகம், பகை, விரோதம், சகல துர்க்குணம். கோபம் சிலருக்கு கோபத்துக்கு அளவே இல்லை. இந்த பொல்லாத சகல துர்க்குணங்களும் வாசிமா, சகல துர்க்குணமும் சகலவித கபடத்தையும், கபடு மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது. ஜான்சி சௌரியை பார்த்தோன்னே நான் ப்ரைஸில் அடிச்சிட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, உனக்கு பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ளே நினச்சேன்னா அதுக்கு பேர் தான் என்னது? கபடு. நீங்கள் முன்னாடி சோத்திரம் சொல்லிவிட்டு பின்னாடி அவங்கள பற்றி பேசுவீங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு, அதுக்கு பேர் தான் கபடு. அந்த கபடு உள்ளம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? நீங்கள் யாரை முன்னே வச்சுருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் முன்னே வச்சுருக்கோம், வேறு யாரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை, நம்ம ஜீவியத்தில் காமிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முன்மாதிரி, அவரை பற்றி அறியணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை ருசிக்கணும். இப்படி இல்லாமல் எந்த பாழாய் கிடக்கிற பகுதியையும் எந்த சமாதானம் விட்டு கிடக்கிற குடும்பத்தையும் நம்மளால் கட்டி வைக்க முடியாது. நாம் கரெக்டாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருந்தால் தான் நாம் மற்ற ஜனங்களை உள்ளே கொண்டு வர முடியும். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும். வஞ்சகம்னா என்ன தெரியுமா? பைபிளில் ஒருத்தன், அவனுக்கு ரொம்ப நல்லவன் தான். ஒருத்தன் யோவாப்பு இன்னொருத்தனை பார்க்குறான், பார்த்துட்டு சொல்கிறான், நல்ல சுகமாக இருக்கிறாயா? கேட்டது என்ன தெரியுமா? வாயில் என்ன தெரியுமா? சுகமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இங்கே வாள் வச்சுருந்தான். அதை அப்படி உருவி நல்லா இருக்கேன் அப்படின்னு இவன் வேலை பார்த்து சொன்னான் பார்த்தீங்களா, சொங்குன்னு சொருவி விட்டான். இதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சகம். மவனை, நீ வருவ, நான் உன்னை விசாரிக்கிற மாதிரி விசாரித்து கீழோடி உனக்கு குழி தோண்டுவேன் பாரு. அந்த வஞ்சகம் நமக்கு இருக்கக்கூடாது. வஞ்சகம் பிசாசின் சுபாவம். அந்த சுபாவம் நமக்கு இருக்கவே, விசேஷமாக ஆட்டுக்குட்டியானவரை முன்வைத்து வாழ்கிற நாம வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. வஞ்சகம், பொறாமைகளையும். என்னங்க? எங்கே தான் சேலை வாங்குவாளோ தெரில, இவளுக்கு மட்டும் எப்படி தான் விசேஷமாக கிடைக்குதோ தெரில. நானும் சம்பாதிக்கிறேன், நானும் பார்க்குறேன்,
சும்மா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பொறாமைக்கு நிறைய சொல்லலாம். ஐசலா பொறாமை விடவே விடா. இந்த ஆமை ஒருத்தரையும் விடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பொறாமை அது நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. புறங்கூறுதல்னா என்ன தெரியுமா? எங்களுக்கு வேற கேட்க வந்திருக்கிறீங்களா நீங்கள்? எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் தான் பழக்கப்பட்டவங்களாச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது. புறங்கூறுதல்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறது. அல்லேலூயா. இந்த புறங்கூறுதல், அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாழாய் கிடக்கிற இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் சரி செய்து ஆட்டுக்குட்டியானவரை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக வைக்கணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம லைஃப் தொடங்குவதே இயேசு கிறிஸ்துவின் முன்வைத்து துவங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிமா. நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. இவ்வளதையும் ஒழிச்சிடணும். எதெல்லாம் ஒழிக்கணும்? கபடு, வஞ்சகம், புறங்கூறுதல், துர்க்குணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிடணும். ஒழிச்சிட்டு இப்போ சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதன் மேலே வாஞ்சை இருக்கணும்? நமக்கு எதன் மேலே ஆசை இருக்கணும்? எதன் மேலே ஆசை இருக்கணும்? சூப்பர், அழகாக சொன்னீங்க. எது மேலே வாஞ்சை இருக்கணும்? யாரெல்லாம் நான் தனியாக பைபிள் படிப்பேன்னு சொல்கிறீங்க? சூப்பர். வேதத்தை வீட்டில் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒவ்வொரு பகுதியாக வாசிக்கணும். வசனம் வாசிக்கணும். ருசிக்கிறதா தான் களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் ஆஞ்ச. நான் டீ குடிக்காமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் பாஸ்டமா. காலையில் டீ குடிக்கணும். எழும்பின உடனே என்ன குடிக்கணும்? சாயந்தரம் ஆனவுடனே என்ன குடிக்கணும்? நான் வந்தோடனே உங்கள் பாசமாக கேட்டேன், டீ குடிக்கிறீங்களா? ஏன்னா அது டீ குடிக்கிற டைம். அப்போ இல்லை, எப்போ வந்தாலுமே கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த பால், டீ எதில் போடுறோம்? பாலில் தானே போடுறோம். அதில் இருக்க வாஞ்ச காலையிலையும் சாயந்தரமும் எதன் மேலே இருக்கணும்? நமக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத, கலப்படம் இல்லாத திருத்தேனு அப்படின்னு பாட்டு பாடுறோம். தேனுமா தேனு, அதான் வசனம். புரியுதா உங்களுக்கு? அது கலப்படம் இல்லாத தேன், அது கலப்படம் இல்லாத பால். நமக்கு வர்ற பால்லாம் என்ன பால்? டீ போட்டு பாலில் காப்பி போட்டு குடிக்கிற பால்லலாம் எல்லாத்துலேயும் கலப்படம் தான். ஆனால் ஒன்று தாங்க கலப்படம் இல்லாத ஒரு பால் அப்படின்னு சொன்னால் களங்கம் இல்லாத ஞானப்பால். அது என்னது? திருவசனம். இது மேலே நம்ம வாஞ்ச இருக்கணுமா? இது மேலே நம்ம ஆசை. இன்றைக்கெலாம் இப்படி பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. வாங்க 3 பிரசங்கம் பாயிண்ட் சொல்லுவோம், கேளுங்க, ஜோம்ன்ட்டு போங்க. ஆட்டுக்குட்டியானவரை முன் வைக்க வேண்டும். உன் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். பெண்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விளக்காயிருக்கிறீர்கள். நீங்கள் தான் கட்டுவிக்கிறவர்கள் குடும்பத்தை. அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வைராக்கியமாக நீங்கள் நின்றாதான் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரை நமக்கு முன்வைக்கணும், விசுவாசிக்கணும், ருசிக்கணும், வளரணும். அதில் தான் அவர் அறிகிற அறிவில் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரிகளாகிய விசுவாச பிள்ளைகளாகிய நாம், பெண்களாகிய நாம் ஒழிக்க வேண்டிய அத்தனை என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். நம்மளை விட்டு அகன்று போயிடணும். நீங்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவரை முன் வைக்கிறவங்க. ஆட்டுக்குட்டி இன்னைக்கு அந்த வாசலை பழுது பார்த்து கட்ட வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழுது பார்த்து கட்டப்படுகிற அனுபவம் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன பாஸ்டமா இப்படி சொல்கிறீங்களே? இந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தில் வாஞ்சியாக இருந்தால் அப்படி என்ன தான் நமக்கு நடக்க போகுது? வசனத்தையே படிச்சுட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? அதுக்காக உங்களை வேலை பார்க்கக்கூடாது, குடும்பத்தை கவனிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிச்சுட்டு சீரியல் சிங்காரத்தெல்லாம் விட்டுட்டு
யாரெல்லாம் சீரியல் பார்ப்பீங்க? இதுக்கா வந்தீங்க நீங்கள் எங்களுக்கு அப்படிங்கிறீங்களா? சீரியலெல்லாம் ஓர வச்சுட்டு நம்ம இந்த வேதத்தோடு இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்குள் வளருகிறவர்கள், நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு சாட்சியானவர்கள், நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி படிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில்? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 10 வாசிக்கலாம். ஆ ஆ ஆ அனுப்பிவிட்டார்கள். அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் இந்த பெரோயா பட்டணத்தார் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த பெரோயா பட்டணத்தார், இது என்ன பகுதின்னு சொன்னீங்க? ஜே நகர். சோத்திரம். ஜே நகர். ஜெய வீரர்கள் நீங்கள்லாம். ஜே நகர். அல்லேலூயா. வசனத்தில் தேறி இருக்கணும். ஆமென். அந்த பெரோயா பட்டணத்துக்கு போனாராம் பவுல். தேவாலயத்துக்குள்ளே போய் வசனத்தை போதித்தாராம். அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, வாசிங்க. அந்த பட்டணத்தார் எப்படி வசனத்தை கேட்டாங்க? நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. மண்ணை வாஞ்சியாக உட்காந்து என்ன செஞ்சாங்களாம்? பவுல் சொல்கிற வசனத்தை கேட்டாங்களாம். நீங்களும் சூப்பராக கேட்குறீங்க. நீங்கள் போடுற அல்லேலூயாவிலே எனக்கு தெரியுது இந்த வார்த்தைகளை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பா. உங்கள் மூலமாக உங்களோட சபைக்கு ஆசீர்வாதம் வரும். ஆலையில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்ன வாஞ்சையா வசனத்தை கேட்டாங்களாம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்பா இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆட்டு வாசல்னா இதுதானா? நம்ம கர்த்தரை முன்வைக்கணுமா? இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் முதன்மையாக இருக்கணுமா? அவருக்காக நாங்கள் ஜீவிக்கணுமா? அவரை முன்வைத்து அவர் அறிகிற அறிவில் வளரணுமா? அவரை ருசி பார்க்கணுமா? இப்படிலாம் இருக்குதா? ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிட்டு ஞானம் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்குது. வாஞ்சியாக இருப்பதுனா என்ன? அந்த வேத வசனத்தை ஆலயத்தில் கேட்பது, வீட்டில் வாசிப்பது. இப்படி கேட்கும்போது காரியம் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் மன வாஞ்சியோடு அந்த வசனத்தை கேட்டபடினாலே தினந்தோறும் டெய்லி பார்த்துருக்காங்கங்க. டெய்லி வேத வசனத்தை என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தபடினால் ஒரு பட்டணம் தெசலோனிக்கே பட்டணம், இது பெரபா பட்டணம். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலோ நல்ல குணசாலிகளா. நீங்கள் யாராக மாறிடுவீங்க தெரியுமா? ஆண்டருக்கு சித்தமானால் நான் எப்போ மறுபடியும் வருகிறேனோ அப்போ உங்களை பார்க்கும்போது குணசாலிகளாக பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குணசாலியாய் மாற்றுவது எது? கர்த்தருடைய வசனம். சூப்பர். கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை எப்போ? என்னைக்காவது பைபிளை மூடி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொண்டு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு போனால் குணசாலியாக மாற முடியாது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. ரைசலா, அல்லேலூயா. நீங்களும் பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கேன். உங்கள் பைபிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. சிலர் கேட்பாங்க பாருங்கள், படித்து படித்து கிழிச்சிட்டியா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருந்தால் நம்ம குணம் மாறிக்கிட்டே வரோம். உங்களை யாரும் மாற்ற தேவையில்லை. உங்களை யாரும் சொல்லி சொல்லி மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் முதன்மையாக இருக்கிறாரு. அவர் தான் என் வாழ்க்கை, அவருக்கு தான் நான் வாழ்கிறேன் நம்ம சொல்கிறோம். இப்போ அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை யாரோட இருக்கிறோமோ அவங்க சுபாவம் நமக்கு இருக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அந்த நார் என்ன நாரை வச்சையும் நாராது. மல்லிகைப்பூ கட்டின அந்த நார் வாசனையாக இருக்கு. ஏன்? அது பூவோடு சேர்ந்துட்டு. அதே போல் இயேசுவோடு நம்ம சேரும்போது அவருடைய வாசனை தான் நமக்குள்ளே வீசணும். அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையை படிக்க 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 நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது ஒரு களங்கம் இல்லாத பால் மாத்திரமல்ல, இது சுத்தமான தண்ணி.
சுத்தம் பண்ணணுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? தண்ணியை யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணி, இந்த வசனம் என்கிற தண்ணீர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும், நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டே வரும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளை சுத்தமாக்குறது எது? நம்மளை குணசாலி ஆக்குறது எது? அவரை ருசிக்க 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 நீங்கள் பெரிய குணசாலியாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குணமே மாறிடும். ஏக்கா பிரைஸ் லார்ட்க்கா, நீங்கள் முந்தி இருந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு மாற்றம் தெரியுது உங்கள் வாழ்க்கையில். நானும் வரேன்க்கா அந்த கோயிலுக்கு, என்னை கூட்டிகிட்டு போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா நீ அந்த கோயிலுக்கு போகிறத விட போகாமல் இருக்கலாக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ எந்த கோயிலுக்குக்கா போகிற? நானும் வரேன்னு கேட்டால் உங்கள் சுபாவம் என்ன செஞ்சுருக்கு? மாறி இருக்கு. நீங்கள் இப்போ கனி கொடுக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் குணம் மாறி இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம் அதான் அவரை ருசிப்பது. பிரைஸ் எல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் 12:11 சீக்கிரமாக வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11 சீக்கிரமாக படிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அவரை முதல்ல வைக்கணும், அவரை அறிவில் வளரணும், அவரை ருசி பார்க்கணும். இப்போ ருசி பார்த்து குணசாலியாக மாறிட்டீங்க. இப்போ நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எனக்கு ஜெயம் தரும், என்னை மேற்கொள்ளாது. அந்த பிசாசை நான் எதிர்ப்பேன், எந்த சத்துருவாக இருக்கட்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் இந்த வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன வசனம்? சாட்சியின் வசனம். உங்கள்கிட்ட சாத்தான் வரானா, ஆண்டவர் சொல்வார், பிசாசுக்கு எதிர்த்து நெல், அப்பொழுது அவன் முன்ன விட்டு ஓடி போவான். நமக்கு எதிர்க்கத்தக்க திராணி வேணுமா? வேத வாக்கியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். வேத வசனம் நமக்குள்ளே இருக்கணும். வேத வாக்கியத்தினால் இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார் தெரியுமா உங்களுக்கு? வசனத்தால் ஜெயித்தார். 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வாராரு மனுஷன். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தவங்களுக்கு பசி எடுக்குமா? எப்படி எடுக்கும்ல? இவரா பயங்கர பசியில் வராரு. யாராவது நமக்கு அந்த நேரம் பார்த்து நமக்கு பிடிச்ச ஆகாரம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் விஷத்தை வச்சு கொண்டு வந்தால் நமக்கு தெரியுமா? தெரியாது. பசி சாப்பிட்டுடுவோம். ஆனால் இயேசுக்கிட்ட அதே போல் தான் சாத்தானும் வாரான். இவர் பசியாக இருக்கார். இப்போ இவரை எப்படி ஏமாற்றலாம்? ஏப்பா இவ்வளோ பசியாக இருக்குது, இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடக்கூடாதா? இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடக்கூடாது. அவன் சொல்லுக்கு கீழ்ப்படுறதில்ல. என் அப்பன் இயேசு பிதாவின் சுத்தம் செய்ய தான் அந்த பூமியில் வந்திருக்கேன், இவன் சரியான நேரம் பார்த்து நம்மளை சோதிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பாலே போ சாத்தானே. நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதை பார்த்து சாத்தான் வருவான் நம்மளை விழ வைக்கிறதுக்கு. நாம் வார்த்தையினால் இயேசு ஜெயித்தது போல் நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்கணுமா? வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அப்புறம் சுயம் நமக்குள்ளே கிடக்கிற சுயத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், சுய நீதி எல்லாத்தையும் ஜெயிக்கணும். நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல எல்லா ரத்தத்தின் ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய வசனத்தினால். ஹல்லேலூயா. எந்த ஒரு சாத்தான் நம்மளை வந்தாலும் இல்லை, வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நான் இப்படி வாழ மாட்டேன், இதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இந்த துன்மார்க்கத்தில் விழமாட்டேன், இயேசு எனக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். இயேசு ஜெயித்தார், நாம் ஜெய வீரர்கள். அவர் ஜெயித்தார்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்களை வச்சு என்னென்ன பாட்டம் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். ஒரு கடவுள் கூட திரும்ப வருவேன்னு சொல்லலை. என் அப்பன் இயேசு அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார்.
நமக்கு ஒரு நம்பிக்கையே என்ன தெரியுமாங்க, நம்மளை பார்த்து உலகம் சொல்லும், பைத்தியங்க என்ன கற்றுக்கத்தின்னு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை போலுக்கு. இந்த பைத்தியம் ஒரு நாள் பறக்க போகுது. ஏசு வருவார், ஏசு வருவா. அப்போது நம்மளை தேடுவாங்க பாருங்கள். பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தோமே, அது பயங்கர ஞானமாக இருந்திருக்கே, நம்ம தானே கண்டுக்கிடாமல் போயிட்டோன்னு சொல்ல போகிறாங்க. ஏசு நம்மை அழைத்து செல்ல வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றி வாழ்கிற நம்மை ஒரு நாள் அழைத்து செல்ல இயேசு வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி. ஏன் அவரை அறியணும்? ஏன் அவரை முதல்ல வைக்கணும்? ஏன் அவரை அறியணும்? அவரை ருசி பார்க்கணும். அவருடைய வார்த்தையினால் ஜெயம் பெற்று இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, பாவத்தெல்லாம் ஜெயித்து ஏன் வாழணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி. ஹல்லேலூயா. சபைதான் அவருக்கு மனைவி. அவர் இந்த சபையின் மணவாளன். நீங்கள் அத்தனை பேரும் மணவாட்டி. நம்ம அத்தனை பேரும் யார் அவருக்கு? இந்த மணவாட்டியை மணந்து கொள்ள தான் இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தார் எல்லாரும் நிற்கிறாங்க. வெள்ளே நிற்கிறாங்க பரலோகத்துக்குள்ள. அப்போ தூதர்கள் கேட்குறாங்க, அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? இவர்கள் யார் தெரியுமா? பூமியிலே இருந்தபோது ஆட்டுக்குட்டியானவரை முன்வைத்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை ருசித்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்காக வாழ்ந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவரால் நல்ல தெய்வீக சுபாவத்துக்குள் வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்காக சகலத்தை இந்த உலகத்தின் பாவ காரியங்களை விட்டு அவருக்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஜெயித்தவர்கள். இன்னைக்கு ஆண்டவரோடு நிற்கிறாங்க. என்ன அழகாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்தனால வந்த உபத்திரவங்கள் கொஞ்சமல்ல, எல்லாவற்றை சகித்து ஜெயித்தார்கள். இன்றைக்கி அவங்க மணவாட்டியாக நிற்கிறாங்கன்னு பதில் வருது. பிரைஸ் அல்லாஹ். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற கூட்டம் தான் நீங்களும் நானும். என் அப்பன் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவங்க தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. நமக்கு பிடிக்கிற இல்லையா, நம்ம புருஷனுக்கு பிடிச்ச குழம்பு வைப்போம். எவ்வளோ வயசாயிட்டாலும் எப்பா ஒவ்வொருத்தர் எப்படி சொல்லுவீங்களோ தெரில. இந்த காலத்துலாம் டேய் போய் வா டாய் என்னென்னமோ கூப்பிடுறாங்க. நாங்கள்லாம் அப்பான்னு தான் கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. என்ன குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டு அவருக்கு பிடிச்சமானது தான் ஆனால் அவர் சொல்கிற குழம்பு நமக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு பிரியமானதையே நம்ம என்ன செய்கிறோம். அதே போல தான் நம்ம ஆண்டவர் இயேசு மணவாளனுக்கு பிடித்ததையே நாம் இந்த பூமியிலே செய்வோம் என்று சொன்னால் நம்ம நிச்சயம் அவருக்கு மணவாட்டியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14:4-5 பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிற நாமெல்லாம் ஒரு நாள் பறந்து போகிறோம். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்ன ஆண்டவர் பறக்க வைக்க போகிறார். நீங்களாம் ஃப்ளைட்டில் கூட போயிருக்க மாட்டோம். ஃப்ளைட்டு பறந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு நிற்போம். என்னடா இது, ஏண்டைக்காவது நம்ம போவோமான்னு யோசித்திருப்போம். சிலருக்கு போக சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர், சிலருக்கு போக முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். இந்த ஃப்ளைட்டை விட வேகமானவர் அவர். எங்கே வருவார் தெரியுமா? மத்திய ஆகாயத்தில் வருவார். ஒரு சத்தம் தான் நமக்கு கேட்கும். ஒரு நொடி பொழுதில் நானே என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் போராட்டம் இருக்கும். உலகத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் என்னத்தை ஜெயித்தேன்? உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்த இயேசு நமக்குள் இருக்கிறார். இந்த ஜெயித்த இயேசு நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சத்தம் தான் கேட்கும். எப்படி தான் டேக்கப் ஆகும்னு தெரியாது. அப்படி சாயிங்கன்னு ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில் நடக்கக்கூடிய காரியமானு பார்க்குறீங்களா? இயேசு எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உங்கள் கண்கள் ஏன் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது அவரை? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஹல்லேலூயா. எப்போடா யாராவது கிறிஸ்தவங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா, பேசுனாங்கன்னா சொல்லுங்கள். ஒன்றை விட என் ஆண்டவர் எனக்கு வாக்களிச்சுட்டு போயிருக்கார், எனக்கு வருவார், திரும்ப வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேறு ஒரு நம்பிக்கையும் மற்ற மதத்தோட நமக்கு கிடையாது. நமக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் வந்தார், போனார், திரும்ப வருவார், நம்மளை கூட்டிகிட்டு போவார், மறுபடியும் வருவார், நம்மளை கொண்டு ஆட்சி செய்வார், திரும்பவும் கூட்டி போயிடுவார். இது ஒரு பெரிய ரகசியம். இதுக்காக தான் இவ்வளோ கற்று இவ்வளோ சத்தம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆட்டு வாசலை பழுது பார்த்து நெகேமியா கட்டினான். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு ஆட்டு வாசல் பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படும் பலி பொருட்கள் அந்த ஆட்டு வாசல் வழியாய் கொண்டு வரப்பட்டபடினாலே அதற்கு பெயர் ஆட்டு வாசல். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆட்டு வாசலை பழுது பார்த்து கட்டுவது என்று சொல்லுவது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைக்க வேண்டும், அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும், அவரை ருசி பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையினால் ஜெயிக்க வேண்டும், அவருக்கு மனைவியாக்கப்பட வேண்டும். அவரையே நம்ம முதன்மையாக வைத்து வாழும்போது நிச்சயம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் முடிய பண்ணுவா. நீங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனை வைங்க, மற்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வரப்போகுது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். மனைவி தான் நீங்களும் நானும். நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏசு வரப்போகிறா, நம்மை அழைத்து செல்ல வருவா. எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். அடுத்த வாசல் மீன் வாசல். மீன் வாசல் என்று சொன்னால் அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே மீன், இப்போ வியாபாரம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மீன் வியாபாரம் பண்ண பக்கத்துலேயே நமக்கு கடல் இருக்குது, மீன் வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த கடலோரத்துலவே என்ன செய்கிறாங்க, மீனை வியாபாரம் பண்ணுறாங்க. அதே போல் அந்த எருசலேமில் மீனை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் காசிமேட்டுக்கு போனால் தான் நம்ம என்ன செய்யலாம், அங்கே பெரிய இது இருக்குது. விம்கோவில் போனால் விம்கோவில் ஒரு மார்க்கெட் இருக்குது, திருவெற்றியூருக்கு போனால் திருவெற்றியூரில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் எருசலேமுக்குள்ளே வந்தால் அந்த மீன் விற்கிறவங்க மற்ற இடத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்து மீனை விற்கிறதுக்கு அந்த வாசல் வழியாக தான் வரணும். இப்போ நமக்கு தெருவிலலாம் கொண்டு வந்து விற்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம முக்கியமாக மெயினாக வாங்குறதுக்கு அந்த பேர் என்னது, மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அங்கே போய் தான் வாங்க முடியும். அதனால் அதுக்கு மீன் விற்கிறதுனால அதுக்கு பேர் மீன் மார்க்கெட்டு. இங்கே மீனை எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுனால தான் இதுக்கு பேர் மீன் வாசல் என்று பெயர். அந்த அடுத்த வாசல் மீன் வாசலை பழுது பார்த்து நெகேமியா கட்டியிருக்கிறார். இந்த மீன் 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 அப்படின்னு சொன்னாலே ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஆத்தும, அதுக்கு முதல்ல யார் இருக்கணும், நமக்கு ஆட்டுக்குட்டியானவரை நம்ம முதல்ல வச்சுருக்கணும். அந்த வாசலை பழுது பார்த்து கட்டி நாம் குணசாலிகளாக இருந்து, நாம் மனவாட்டியாக இருந்து, நாம் சரியாக ஆயத்தமாக இருந்து கொண்டு தான் நம்ம ஆத்துமாவை என்ன செய்ய முடியும். முன்பு நீ ஆயத்தப்படு, பின்பு நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆட்டு வாசல் எப்படி ஆட்டுக்குட்டியானவரை முன்வைக்கிறதோ அதே போல் மீன் வாசல் என்று சொல்லுவது என்ன, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலம், என் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால், சு என்றால் நல்ல
விசேஷம் என்று அர்த்தம். அதை இங்கிலீஷில் சொல்ல போனால் காஸ்பல். என்ன சொல்லுவாங்க சுவிசேஷத்துக்கு? காஸ்பல் சொல்லுவாங்க. அதை பிரித்தோம்னா கோ ப்ளஸ் ஸ்பெல். அப்படின்னா கோனா போகிறது, ஸ்பெல்னா சொல்கிறது. காஸ்பல் அப்படின்னு சொன்னால் போய் சொல்லுங்கள், போய் அறிவியுங்கள். காஸ்பல் என்னப்பல்? காஸ்பல் அப்படின்னா சுவிசேஷம். எதை சொல்லணும்? வீடு வீடாக போய் தெருக்களில் எதை போய் சொல்லணும்? கதையை பேசக்கூடாது, காஸ்பல் அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் யார்? இயேசு தான் சுவிசேஷம். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவரால் நிறைஞ்சி அவரை மையமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனசில் யார் தான் இருப்பா? அவரை பற்றி சொன்னால் போதும், அவர் உனக்கு செய்த நன்மையை சொன்னால் போதும். நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுவீர்கள். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஆட்டை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அப்படி ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. எப்படி பாசமாக நாங்கள் பண்ணுறது? எங்களுக்கு நிறைய தடை இருக்க. வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ண முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்க. தெருக்களில் மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா, ஒரு ட்ராக்ஸை வாங்கிட்டு போய் கொடுங்க. இல்லை நீங்கள் பெற்ற நன்மையை பேசிக்கிட்டே போகிறீங்களா, அவங்க ஏதாவது கதை பேசும்போது நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுங்கள். இப்படி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிங்கள், ஆத்தும ஆதாயம் பண்ணுங்கள். சபை பெருகும். கர்த்தர் ஆத்துமாக்களினால் நிரப்புவா. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். முதலாவது ஆட்டுக்குட்டியானவரை மையமாய் வைத்து உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். ரெண்டாவது, மீன் வாசலை பழுதுவார்த்து கட்டினது போல நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். என் கண்களை மூடி ஆண்டோடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நெகேமியாவோடு இணைந்து ஆட்டு வாசலை பழுது பார்த்து நெகேமியாவோடு சேர்ந்து ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் கட்டினார்கள். அதே போல மீன் வாசல் இரண்டாவது பழுது பார்த்து கட்டப்பட்டது. மீன் வாசல் என்று சொன்னால் ஆத்துமாதாயம், ஆட்டுக்குட்டியின் வாசல் என்று சொன்னால் ஆட்டு வாசல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் வைப்பது, அவரை ருசிப்பது, அவரில் வளருவது, அவரால் அந்த வசனத்தால் பிசாசை, உலகத்தை, மாமிசத்தை ஜெயிப்பது, கடைசியாக அவருக்கு மனவாட்டியாவது. அவருக்கு மனவாட்டி ஆகும்படிக்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் ஆயத்தப்படுங்கள், அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். ரபா துரபா சாந்தலா ரபதியாலபா சாந்தலா துரிவிலபா கபரபா துரபலபரபலபா ரிபாபாபா ஷபாபாபாபாபாபாபா. அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இந்த நாளில் ஆட்டுக்குட்டியானவரால் உடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானவரை முன் வைக்கட்டும். ஆட்டுக்குட்டியானவரை முன் வைக்கட்டும். தேவ ஆவியினால் நிரப்பப்படட்டும். ரீலா பாக்கலாதா ராகா ரபா துரபா ஷியாகலாரா துரி விகபா ஓ ரபா துரபா ஷவல ராதலாரா தியானா ரயா கர துரிவியா ஓ ரபௌதா ரபா லபா துனபா ஷம்பலா பரபலபரப ஓ ரபா கரபா துரபலபரப ஷாலா ரபலபரபல. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கரங்களை தட்டி ரபபபபபப. நான் வாழ்ந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, தேவன் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா.
ஊழியத்தை அல்லேலூயா இந்த எல்லையிலே கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை கர்த்தர் பேசின வார்த்தை பிரகாரமாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் வரும் நாட்களிலே செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Master. நன்றி 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 நன்றி. அவரை விசுவாசிக்க, அவரை விசுவாசிக்க, அவரை ருசிக்க, நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக வைக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி மறுபடியும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் மனவாளனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மனவாளனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீதானையா. மறவாத எபினேசரே, என் மனமகிழ்ச்சி நீதானையா. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. பாலைவனம் வந்தார் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாலைவனம் வந்தார் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாடிடுவேன் பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். பாடிடுவேன்
நன்றி சுவாமி. கர்த்தர் அருமையான பாஸ்டர்மா மூலியமாக பேசின வார்த்தைகள் திருச்சபைகளுக்கும் அல்லேலூயா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அல்லேலூயா கொடுத்த வார்த்தையை மிகவும் ஒரு பலமுள்ள ஒரு ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால் மறுபடியும் நாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டு வாசல் அல்லேலூயா, அதிலே ஒரு சத்தியம். மீன் வாசல், அதிலே ஒரு சத்தியம். சபைக்கு தேவையான ஒரு கருகலான ஒரு ஆழமான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா விஷயத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் முதன்மையான இடத்துல வைக்க ஆண்டவர். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல காரியங்களிலும் என் தெய்வத்தை நாங்கள் முதன்மையிலே வைக்க, எங்கள் பயணத்தை தொடர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஐயா. ஆவியானவரே நீங்க உதவி செய். அடுத்த ஒரு முக்கியமான காரியம், அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய திருச்சபைகளுக்காக, அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காக, அல்லேலூயா அவருடைய சரீரத்துக்காக ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. தம்முடைய ஊழியக்காரர்களை காட்சிகளாக, தம்முடைய ஊழியக்காரர்களை நட்சத்திரங்களாக, தம்முடைய ஊழியக்காரர்களை காட்சிகளாக எடுத்து நடத்துகிறேன் அருமையான தெய்வம். அல்லேலூயா. இன்னும் பல பேருக்கு பிரயோஜனம் அடைய, பல சபைகளுக்கு பிரயோஜனம் அடைய, அவருடைய சரீரத்தை பலப்படுத்த, இன்னும் அவருக்கு தேவையான சத்துவத்தை பலத்தை ஜீவனை இடை கொட்டும்படியாக, போகும்போது வரும்போது ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்கும்படியா, அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே, கணவன் மத்தியிலே, ஊழியத்தின் மத்தியிலே, திருச்சபையின் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அறுவடை இந்த வட சென்னையில் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நன்றி ஆண்டவரை. எடுத்து ஆண்டவரை இன்னுமா பயன்படுத்துவீராக. நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. நன்றி 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 ஆண்டவரை. நன்றி சுவாமி. இந்த கூட்டத்திலே அல்லேலூயா ஆகாரம் போட்ட அருமையான சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 2-3 பேர் அல்லேலூயா இணைந்து இந்த சகோதரி மீட்டிங்கில் அல்லேலூயா அவர்கள் சாப்பாடு அல்லேலூயா அந்த ஆகாரத்தை பொறுப்பேற்றெடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் விருத்தியாக்க வேண்டும்.